என்ன உங்களுக்கு உங்க யூஎன் அக்கௌண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அது எப்படி ஈஸியா ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து இந்த உமங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இங்க லொகேஷன் பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஹோம் பேஜ் வாங்க. இப்போ இங்கே மேலே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இப்போ இங்க நீங்க ஆல்ரெடி உமங் ஆப்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க கையில் அக்கௌண்ட் இல்லைன்னா இங்க கீழே ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என் கையில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, ஸோ நான் அது போட்டு லாகின் பண்றேன். இப்போ இங்க ஹோம் பேஜ்ல மேலே சர்ச் பார்ல இபிஎஃப்ஓன்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ இங்க கீழே இபிஎஃப்ஓ லோகோ இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட்டா இங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க யூஎன் ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க பாருங்க ஒரு பாப்பப் வந்திருக்கு. இதுல ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. இந்த யூஎன் ஆக்டிவேட் பண்றதுக்காக உங்க ஆதாரோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வச்சு தான் உங்க யூஎன் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆதார் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா பிளே ஸ்டோருக்கு ரெடியா இருக்கும். அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகைன் உமங் ஆப் வாங்க. இப்போ இங்க அகைன் யூஎன் ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்க யூஎன் நம்பர் என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு உங்க யூஎன் நம்பரே தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்க யூஎன் நம்பர் ஆதார் நம்பர்ல என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கீழே ஆதார்ல லிங்க் பண்ணிருக்க அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. தென் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. இப்போ ஆதார் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ இங்க ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ற ப்ராசஸ்க்கு ஒரு ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இங்க ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுங்க. இப்போ இது அந்த ஆதார் ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணும். இப்போ இதுல சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ இங்க அந்த சர்க்கிள்ல கரெக்டா உங்க ஃபேஸை பிளேஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ பிளிங்க் பண்ணா போதும், கிரீன் சர்க்கிள் வந்துடுச்சுன்னா உங்க ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க உங்க ஆதாரோட டேட்டாலாம் இங்க ஃபெச் ஆயிடுச்சு. இப்போ இங்க கீழே சப்மிட் கொடுங்க. அவ்வளவுதான். இங்கே பாருங்க உங்க யூஎன் ஆக்டிவேட் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு. ஆனா அதுலயே பாருங்க டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை லாகின் பண்ணி உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் இந்த உமங் ஆப்ல உங்க பிஎஃப் அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்றது தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி.